அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று வெள்ளிக்கிழமை எமது இறுதிய சக்கரத்துக்குரிய நாள். இன்று நாம் சிறிது இருதயத்தில் கவனத்தை போடுவோம். இரு கைகளையும் மடியில் வைத்து நான் யார், எனது கவனம் எங்கிருக்கின்றது, மற்றும் நான் இப்பொழுது எங்கு இருக்கின்றேன். எங்கும் வியாபித்திருக்கும் சர்வ வல்லமை பொருந்திய தெய்வீக சக்தியின் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். நான் அதன் ஒரு பாகம். தாய் குழந்தை போல் அதுவே நம்முடைய தொடர்பு. தெய்வீக சக்திக்கும் நமக்கும் இடையான தொடர்பு, தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள தொடர்பு. நான் ஒரு குழந்தை போல் தாய் அன்பின் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். எனது கவனம் எங்கிருக்கின்றது? மனதில் என்ன நடைபெறுகின்றது? இந்த அகங்காரம் மமகாரத்தால் வரும் எண்ணங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றதா? பிரச்சனைகள், கவலைகள் வருகின்றதா? அல்லது அமைதியாக ஒரு குழந்தை போல் தாயை கவனிக்கின்றதா? அந்த தெய்வீக அன்பு சக்தியை, கவனத்தை அங்கு கொண்டு செல்கின்றதா? மனதில் எந்த எதிர்வினையும் புரியாது, மனதில் எண்ணங்கள் இல்லாது, சந்தேகங்கள் இல்லாது, அமைதியாக அந்த தாய் அன்பை அவதானிக்கின்றதா? நம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்தி கவனிக்கின்றோமா? ஒரு குழந்தை போல் தமது இருதயத்தை அன்போடு வெளிப்படுத்தி தமது இருதயத்தில் எந்த ஒரு களங்கமும் இல்லாது தூய்மையான, உண்மையான, நேர்மையான அறிவோடு நாம் இருதயத்தை திறப்போம். எனது கவனம் சுவாசத்தோடு அமைதி அடைகின்றதா? சுவாசம் அமைதி அடையாவிட்டால் நன்றாக உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். 2-3 தடவை செய்தால் போதுமானது. இந்நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கைகளை கீழே கொண்டு வந்து இருதய மட்டத்தில் வைப்போம். கைகளை நன்றாக விரித்து மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி வைப்போம்.
தலையுச்சி தளர்வடைந்து திறக்கின்றதா? உள்ளம் கை இரு உள்ளம் கைகள் 10 விரல் நுனிகளில் என்ன நடைபெறுகின்றது? மென்மையா மெதுவாக, மிகவும் மெதுவாக எமது சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது பூச்சிக்குழி வழியாக உள்ளம் கைகள் விரல் நுனிகள் வழியாக அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வு தெய்வீக அன்பு அலைகள் மெதுவாக எமக்குள் ஊடுருவி செல்கின்றதா என்பதை அவதானிக்கும். குளிர்ந்த ஒரு மென் காற்றாக. இங்கு நாம் கவனிக்க வேண்டும், நாம் ஒன்றும் செய்வதில்லை, அது நடைபெறுவதை அவதானிப்பதே எமது வேலை. இப்பொழுது எமது 3 நாடிகளையும் நாம் சமநிலைப்படுத்திக் கொள்வோம். எமது இடது கை மடியில் நன்றாக திறந்திருக்கட்டும். வலது கை பூமியை நோக்கி இருக்கட்டும். எமது இடது நாடியை பாதிப்பது இப்பொழுது நாம் கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு விட்டோம். மீண்டும் எமது இடது நாடியை பாதிப்பது எது? நமது கவனம் ஆத்மாவை விட்டு விலகி உலக விடயங்களில் செல்லும் போது இடது நாடி மீண்டும் பாதிப்படைகின்றது. இதை பிரம்ம கிரந்தி என்று சொல்லுவோம். இந்த மாயையால் எமது இடது நாடி, எமது தூய விருப்பங்கள் பாதிக்கப்படுகின்றது. தூய விருப்பம் பாதிக்கப்படுகின்றது. எனவே நாம் இங்கு கேட்போம், தாயே, எனது கவனத்தை எனது ஆத்மாவுக்கு கொண்டு வாருங்கள். எனது இடது இருதயத்தில் இருக்கும் சர்வ வல்லமை பொருந்திய எல்லாம் வல்ல இறை, அந்த இறை சக்தி, தெய்வீக சக்தியின் பிரதிபலிப்பு எனது ஆத்மா ஆகும். எனது கவனத்தை எனது ஆத்மாவில் வைக்க எனக்கு அருள் புரியுங்கள். தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. ஓம் ஹம். தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எமது இடது இருதயத்தில் இருக்கும் ஆத்மாவுக்கு தலை வணங்குவோம்.
கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து நமது முழு இடது நாடியையும் நாம் அவதானிக்கலாம். இடது நாடி தலையின் வலப்பக்கமாக சென்று நெற்றியில் குறுக்கிட்டு இடது மூக்குத்துவாரம் ஊடாக நமது மூலாதாரம் இடது மூலாதாரத்துக்கு செல்கின்றது. இடது நாடி. தாயே, இதில் எனக்கு தூய விருப்பத்தை, இச்சா சக்தியை நிலைநாட்டி தாருங்கள். எமது குண்டலினி அன்னை இச்சா சக்தி சுவாமினியாக எமது இடது நாடியில் இயங்குகின்ற இப்பொழுது தலை உச்சிக்குழி இரு உள்ளம் கைகள் 10 கைவிரல்களிலும் நீங்கள் நன்றாக நுண்ணதிர்வுகளை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். இந்த நுண்ணதிர்வுகள் அதிகரித்திருக்கின்றதா என்று பாருங்கள். ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ இச்சா சக்தி சுவாமினி நமோ நமஹ. இதன் அர்த்தம், தாயே, தாங்களே இச்சா சக்தி சுவாமினி ஆவீர்கள். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். எமது இடது நாடி, வலது நாடி எமது எதிர்கால வாழ்வை பற்றிய எமது சிந்தனைகள், செயல்பாடுகளோடு தொடர்புடையது. இதனால் எமக்கு அகங்காரம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் நாம் நினைக்கின்றோம், நானே செய்ய வேண்டும். நான் என்பது இந்த அகங்காரம், மமகாரம். நமக்கு தெரிய வேண்டும், நான் தனித்தவன் அல்ல, பரபிரமத்தின் ஒரு அங்கமாவேன். இந்த முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. இந்த வலது நாடியில் எம்மை அறிவூட்டும் சக்தி இயங்குகின்றது. குண்டலினி தாய் பிங்களா நாடி சுவாமினியாக எமது பிங்களா நாடியை கவனித்துக் கொள்கின்றார். எமது வலது நாடியை இந்த வலது நாடி நான் என்ற அகங்காரத்தால் பாதிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தை பற்றி அதீதமாக சிந்தித்து நான் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சியங்களோடு நாம் தீவிரமாக செல்லும் போது எமது வலது நாடி பாதிப்படைகின்றது. அந்த லட்சியங்கள் நிறைவேறாத போது மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றோம். இந்த முடிச்சை, இந்த மாயை முடிச்சை, இது விஷ்ணு கிரந்தி முடிச்சாகும். இந்த முடிச்சை மனிதர்களால் உடைக்க முடியாது. இறை சக்தியால் மட்டுமே முடியும். அதனாலேயே நாம் சொல்கின்றோம், நான் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்து முழுமையே, அதாவது இறை சக்தியே, தெய்வீகமே பார்த்து கொள்கின்றது.
எனவே இங்கு நாம் எமது அகங்காரத்தை சரணடைய செய்ய வேண்டும். எமது அகங்காரம் மமகாரத்தை முழுமையாக சரணடைக்க வேண்டும். எமது மனதை சரணடைக்க வேண்டும். நாம் சரணடைந்து எமது மனதுக்கு அப்பால் செல்லும் போது ஆத்மா எம்மை பொறுப்பேற்றுக் கொள்கின்றது. ஆத்மா எம்மை அமைதியாக வழிகாட்டுகின்றது. ஓம் ஷம். நான் மன்னிக்கின்றேன். நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்லும் போது எமது அகங்காரம் அமைதி அடைகின்றது. இதில் நாம் கேட்போம், தாயே, நான் மற்றவர்களின் அத்துமீறல்களை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். அகங்காரத்தால், ஆணவத்தால் அறிவிழந்து நான் செய்யும் தவறுகளை மன்னித்தருளுங்கள். நான் மற்றவர்களையும் மன்னிக்கின்றேன். கவனம் தலையுச்சியில் இருந்து கொண்டு இரு உள்ளம் கைகள் 10 விரல் நுனிகளையும் அவதானிப்போம். இப்பொழுது நமது நடுநாடி இந்த நடுநாடி நமது ஞான சக்தியாகும். யோக சக்தி, யோக சக்தி, யோகம் என்றால் இணைப்பு, எம்மை தெய்வீகத்தோடு இணைக்கின்றது. குண்டலினி எண்ணெய் மேலெழுந்து எம்மை தெய்வீகத்தோடு இணைக்கின்றார். இங்கு இந்த உலக வாழ்வில் நமது நடுநாடி சில உலக விடயங்கள் பாதிக்க செய்கின்றது. அதாவது எமது தேடுவதில் நாம் செயற்கை தன்மை இருந்தால், அதாவது தேடுதலில் உண்மையாக இல்லாவிட்டால், நேர்மையாக இல்லாவிட்டால் நமது இடது நாடியில் ஞான சக்தி சரியாக இயங்க முடியாது. மற்றும் இந்த ஞான சக்தி தானாக இயங்கும் ஒன்று. குண்டலினி எண்ணெய் தானாக மேலெழுந்து நமக்கு அருள் புரிய வேண்டும். எனவே நமக்கு பணிவு மற்றும் சரணாகதி தேவை. இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, நான் தேடுவதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். முற்றிலும் சத்தியத்தில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இந்த தியானத்தில், இந்த ஆத்ம முன்னேற்ற பாதையில் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியத்திலும் உறுதியாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நாம் எமது கவனத்தை ஆத்மாவில் வைத்திருக்க வேண்டும். முட்டாள்தனமான விடயங்கள் அல்லது எமது பிரச்சனைகள் திடீரென்று வரலாம். எது வந்தாலும் விரக்தி அடையாது எமது கவனத்தை ஆத்மாவில் வைத்திருக்க வேண்டும்.
இந்நிலையில் சந்தேகமில்லாத நிலை அவசியம். எம்மில் முழு நம்பிக்கை, அந்த தெய்வீக சக்தியில் முழு நம்பிக்கை, எந்த சந்தேகமும் இல்லை. நாம் நமக்குள் இந்த முன்னேற்றம், இந்த வளர்ச்சி நடைபெறுவதை நாம் உணர்கின்றோம். எனவே சந்தேகங்கள் மறைந்து விடுகின்றது. ஸ்ரீ மாதாஜி எமது குருவின் வழிகாட்டலில் எமக்கு பூரண நம்பிக்கை ஏற்படுகின்றது. அங்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எம்மை முழுமையாக நாம் இந்த இறை சக்திக்கு சரணாகதி செய்து கவனிப்போம். இந்த இறை அன்பை, தெய்வீக சக்தி எமக்குள் வேலை செய்வதை கவனிப்போம். என்றும் ஒரு தடவை எம்மை நாம் கேட்டுக்கொள்வோம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? நான் யார் முன்பாக இருக்கின்றேன்? யாரை எதிர்நோக்கின்றேன்? யாரை எதிர்கொள்கின்றேன்? எல்லாம் வல்ல இறை சக்தியை எதிர்கொள்கின்றோம். அதனுடைய பிரதிபலிப்பு எமது ஆத்மாவில் விழுகின்றது. எமது இதயம் கண்ணாடி போல் தூய்மையாக இருந்தால் அந்த பிரதிபலிப்பு நன்றாக இருக்கும். எனவே எமது இதயத்தை திறப்போம். தூய்மையாக கவனத்தை தலை உச்சியில் வைப்போம். நமது வலது கையை தலை உச்சிக்கு ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைத்து கவனிப்போம். கவனித்தலே எமது வேலை. என்ன உணர்கின்றோம்? ஆத்மாவின் 6 எதிரிகளையும் நாம் கேட்டுக்கொள்வோம். தாயே, நம்மிடமிருந்து எடுத்து விடுங்க. எடுத்து ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளாலும் நமது சக்கரங்களை நிரப்பி விடுங்க. நமது வலது கையை பிடரியில் வைப்போம். நமது மூலாதார சக்கரத்தின் பீடம் சற்று அண்ணாந்து நாம் கேட்போம். தாயே, என்னோடு தொடர்பான அனைத்து கர்மாக்களையும் மன்னித்து விடுங்கள். எனது நாட்டின் கர்மாக்கள், முன்னோர்கள் செய்த கர்மாக்கள், நான் முற்பிறப்பில் செய்த கர்மாக்கள், எனது பெற்றோரின் கர்மாக்கள், நான் இந்த பிறப்பில் தெரிந்தோ தெரியாமலோ அறிவின்மையால் விட்ட தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். இந்த தவறுகளால் நான் என்னை வருத்தியதோடு மற்றவர்களையும் துன்புறுத்தி இருக்கின்றேன்.
துன்பப்படுத்தி இருக்கின்றேன். அனைத்தையும் மன்னித்து அனைவரையும் இந்த கர்ம சுழற்சியில் இருந்து விடுவித்து விடுங்க. மீண்டும் எந்த சந்தேகங்களும் இல்லாது கேளுங்கள். கேட்கும் போது அதை கிடைக்கும். இப்பொழுது நமது கையை முன் நெற்றியில் வைப்போம். சற்று குனிவோம். குனிந்து சொல்லுவோம், தாயே, நான் மற்றவர்களை மன்னிக்கின்றேன். மற்றவர்களின் அத்துமீறல்களை மன்னிக்கின்றேன். மற்றவர்கள் என்னை துன்புறுத்தி இருந்தால் அவை அனைத்தையும் நான் முழுமையாக மன்னிக்கின்றேன். அதுபோல் என்னையும் மன்னித்தருளுங்கள். நான் என்னையும் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். இப்பொழுது கையை தலை உச்சி குழியில் வைத்து சிறிது கீழ் நோக்கி அழுத்தம் கொடுத்து மணிக்கூட்டு திசையில் சிறிது மசாஜ் அழுத்தம் மசாஜ் செய்து கொள்வோம். உங்கள் உள்ளம் கையில் என்ன உணர்வை உணர்கிறீர்கள் என்று பாருங்கள். தலை உச்சியில் நீங்கள் கையை வைத்திருக்கின்றீர்கள். அந்த இடத்தில் சூடாக இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா? உடனடியாக நீங்கள் வைக்கும் போது என்ன உணர்கின்றீர்கள்? இப்பொழுது சற்று கையை மேலே ஒரு 2 அங்குலம் கொண்டு வாருங்கள். சுழுமுனை நாடி வழியாக சுவாசம் அமைதியாக நடைபெறட்டும். நாம் அவதானிப்போம். அமைதியாக அவதானிப்போம். இரு உள்ளம் கைகள், 10 கை விரல் நுனிகள் தலை உச்சியிலிருந்து அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிவருவதை நீங்கள் உணர்ந்தால் கையை இன்னும் ஒரு 2 அங்குலம் மேலே உயர்த்துங்கள். அந்த நிலையிலும் உணரக்கூடியதாக இருக்கிறதா என்று பாருங்கள். இந்நிலையில் மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இருதயத்துக்குரிய நாள். எனவே இருதய சக்கரத்தை பற்றிய ஒரு உரை. நமது இருதயத்தில் ஆத்மா வசிக்கின்றது. இந்த ஆத்மா, பரமாத்மா எல்லாம் வல்ல சதா சிவனின் பிரதிபலிப்பாகும். அவருடைய பிரதிபலிப்பை நாம் நமது இருதயத்தில் கொண்டிருக்கின்றோம். அந்த இருதயத்தை பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம். Today is a great day for all of us. Can you hear me there?
that we are celebrating Navratri today, and all of us are meeting after such a long time of my tour. When in Italy I said that England is the heart of the universe, they would not accept it. They were very shocked at this statement. They couldn't believe that England could be the heart of the universe. One of the reasons was that they felt that the English people were invaded once by Romans, and Romans at that time also had felt that English were very bumptious people. They would not even accept the defeat with the grace of a person who is lost. Even if they were lost, they used to be bumptious. So they could not believe how could it be that the English is the heart of the universe if this is the heart was the situation of the universe. And then they described to me at length the bumptiousness of the English. And then I felt I have known something like that myself. Now when we are celebrating the greatest of greatest, this Navratri, there must be something special about it. That we have to cleanse this heart completely, fully, and make it so pure that it purifies all the blood that passes through the whole of the body. So the cells of this heart, which has made this great organ, has to be the best, because the cells of the heart within a human body are the best cells, the highest quality, the most sensitive. And it's the heart that expresses the anahata, the sound that is without percussion. While we find that there are some people of caliber, there are, but others talk more, show off more, and do not have the caliber. Now, to achieve that caliber should be possible because you are born on this special land of England. That possibility must be built within you. But then what is lacking? Why is it that with all the possibility, with all the great background, with all the merits to be here, why is it we find that Saj Yogis for years together do not come up to many others? What is the reason? Heart, if you see, has a pulse rate and it moves with a certain sound, and you can even get it onto a graph, and it is so systematic, it is so regularized, it is so disciplined that even a slightest murmur or slighted change shows on the graph. It's a very sensitive thing, and that is what is lacking here, is that discipline of the heart.
It's an erratic, funny heart which swells up in ego. And whatever one may talk, this is another reading people have, that whatever you may tell them, that time seriously they listen to you, and second moment it has no effect on them. So this is another thing we should see, that if it is within us, let us understand that what we lack is disciplining. And that disciplining has to come, otherwise our caliber cannot improve. But for all that, I think what we should have is innate intelligence. No education, innate intelligence. Innate intelligence to understand that our caliber has to improve. Now here pulsates the spirit. The spirit and not the power. The witness, the one that watches, that is the reflection of God, who is the spectator of the work of the Devi. Actually, what happens? That without rising up to that status, if we also say, all right, we are also watching because we are the spirit, then we do not achieve that caliber. And with all the blessings, like 7 auras of the heart, we have got 7 ashrams. We do not understand that we all have to discipline ourselves only to take advantage or to be in the Sahajoga, to claim that you are a Sahajogi is not a sign of being a cell of the heart. And warning has to be given now. Very important is, at this juncture, when Sahajoga is now taking off, remember this, the speed has been gained and it is taking off. Those who will be left behind will be left behind. So don't get into bumptiousness. First is your character, as everybody says, they are very bumptious. Try to be humble and then understand that you have to be in the plane and not left behind on the grounds. It is moving fast. Now the most fortunate thing is that today is the Navratri and that I should be in London, and this Navratri Puja should be performed here. No other country is that privileged because this is the highest puja. The greatest ritual which you can attend. So why do we do Navratri? In the heart, to do Navratri is to accept the powers of the Shakti. To realize the power that all these chakras have got in themselves. And that when they are enlightened, how you can express all these powers of these 9 chakras within ourselves. The 7 chakras plus the heart and the moon makes it 9. But I would say that 7 of these, and on top of that we should say
two more centers, which Blake has described surprisingly as 9 centers, clearly. Just now I cannot talk of the higher 2 centers, but let us at least talk of the 7 centers. The power of these centers have we been able to develop within ourselves. How can you do it? You have no time. You are all busy people and bumptious. So now, to develop these powers, we have to concentrate on these chakras. Everywhere I went, I was surprised. The questions they asked me, the way they were, nobody talked about their family, house, jobs, or any other nonsensical thing like unemployment and all that. They just asked me, Mother, how do we develop the power of this chakra or that chakra or that chakra? And I asked them, how is it you are asking about a particular chakra? They said, because we find this is missing in us. Especially in me, this one is not all right. This is another negativity to make my throat all right. Now, for a realized soul, there is no need for me to discipline you or to tell you all these things, because I hate to talk in this tone to you today. But I have discovered that if I do not warn you now, tomorrow you will blame me that I did not warn you. Take it as a serious warning. Now, after realization, there is no need for me to discipline you at all, because you have got the light. You have known what is realization. You have known what it means to be realized. And you have also known how much you have gained out of it, how much your personality has improved. But there is something more that has to be done. Is to see for yourself if you have really disciplined yourself or not. There is no need for any leader to tell you. There is no need for any ashram fellow to tell you. There is no need for anyone to tell you. It is you who is a realized soul. You are your own master. You are your own guru. Imagine, you are all gurus. Great gurus and sadgurus. Respected saints, where all the angels have to shower you with flowers. Think of it. And here you are bumptiously giving lectures, talking bumptiously. Very embarrassing, even for the deities. They don't know what to do, whether to garland you or to shut your mouth. Here you are, who have been, or I take them out. Who is crying? That is child. Here you are in such a great position that you have got realization. That only thing you have to accept the beauty of this.
great yoga that you just enlighten your own powers, which are on these 7 chakras. Now let us see the first chakra belongs to the power of Gauri, the power of the mother of Sri Ganesh. Gauri's power. Tremendous they are, aren't they? Because of her power, you have got your realization. Now, what have we done to enshrine that power within ourselves? Today is, if it is the first day of Navratri, let us see what have we done. Have we been able to develop our innocence within ourselves? When people talk, they are so sharp. How can you be sharp if you are innocent? They are so bumptious. How can you be that if you are innocent? People play games. How can you do that if you are innocent? Harm each other. How can it be if you are innocent? So, first of all, you have to see yourself that the power of innocence, if it has to live, all the rest of the nonsense has to go away. If you want to have the innocence, all that is anti-innocence has to be dropped out. I can understand about people who are ignorant, who have ignorance. Then in ignorance, of course, how will they talk of innocence? But you are not ignorant people. You are knowledgeable. You've got your enlightenment. And the power of innocence is so great. It makes you absolutely fearless. Not bumptious, but fearless. And the greatest thing of innocence is that you are respectful. The sense of respect, if it is not developed within you, if you cannot develop the sense of respect for other Sahajogis, for other people, for the ashrams, for the discipline, and your own self-respect, then it is of no use even talking of Sahaja, because that's the very beginning of it. First, you do not respect, all right. You are bumptious, all right. You are in a big fool's paradise, as they call it, riding a fast horse. All that is there is all right, is forgiven. But once you have seen the light, you must try to get rid of all the snakes that you have been holding on to. It's a simple thing. In your childlike nature only, you can receive the blessings of Gauri. Otherwise, you cannot. You have to be really childlike. Otherwise, it is absolutely useless, no use telling you anything because you think you are too clever. To such a person who thinks he is too clever, what's this of talking to such a person? Because he already knows everything. So the first power when you develop, you must learn to sit on the Mother Earth, first of all. You must respect the Mother Earth because the first chakra is made out of the Mother Earth. Try to be more settled down with yourself on Mother Earth. And the respect, see the trees, when they get their flowers, they are not so respectful. But when they are laden by the fruits, they bow down to Mother Earth. In the same way, when you have got the fruits of Sahaja Yoga, you all must bow down. And innocence has a special capacity
to make a person extremely peaceful. Extremely peaceful. All the anger, temper, violence. If a person doesn't have innocence, it cannot come in you. Because a person who is not innocent is either sly or aggressive. He cannot have peace within his heart. But an innocent person is not bothered. Innocently he lives, enjoys everything in complete peace and harmony. But this violence comes when a person becomes clever. He thinks, I am so clever, the another one is so stupid, I have a right to shout at that person. And the one who is not innocent is never wise. He may be to look sharp, but he's not wise. Wisdom comes only with innocence. And how much wisdom have you gathered? That is what one has to see. When your power of innocence increases, wisdom is apparent. People say that fellow is very wise. For example, if somebody is crying about his wife, a wise person will say, oh Baba, just look at this, still busy with his wife. Another one is crying about his house or something. He'll say, oh, look at this one, still busy with the house. There is no end to it. I have known people who get so swollen up that they think they must give a big lecture for 1 hour on Sahaja. Unless and until they have given 1 hour lecture, they do not think their ego has manifested itself fully. But a wise person, he doesn't have to talk or speak or do anything. He impresses his silence, his wisdom on others much more easily. And that is what we have to see. Have we been able to discipline ourselves? Because our growth is very much in the beginning of it. We have to grow quite a lot. And people don't understand this point. In an atmosphere of egoistical temperament, that you have to grow. You have not yet grown. You have to grow a lot. And when you grow, you find this wisdom really fragrant with compassion. Your wisdom is fragrant with compassion. Such beautiful compassion can emit through your being that anybody who comes in contact with you will feel your auspiciousness. But again, you must give due respect to your self-realization and to yourself. That is the first thing you have to do, is to meditate. Somebody sent me a letter and I saw the vibrations were horrid. I said, what's the matter with this gentleman? His vibrations are so horrid. What is he doing? Then I found out that he says he doesn't need any meditation. He's already reached the 14th heaven. So doesn't need any meditation, doesn't have to do any meditation. It's easy to explain, but whom are you explaining? You have to explain to yourself. Only yourself. Nobody else wants your explanation. It's like missing the plane. When you miss the plane, whom are you going to explain? The plane has left. So then you have to explain yourself only. You will tell the air or to the gangway
or anything that, oh, Baba, it happened like that, there was this thing, I had no time, there was a jam, this. But the plane is gone. Whom are you explaining? So everyone should meditate every day. That is a very important thing which people are doing in all the countries where I am not. Because I am in England, people take me for granted. Mother is doing everything. So I get up at 4 o'clock, take my bath, meditate for you all. I better start doing that again. Otherwise, you have no time to meditate, so at least let me meditate for your sake. So, everyone must today promise to me that they will meditate every day. Get up in the morning. We can't get up in the morning. The whole world can get up. Why not the English? But when it was the War of Waterloo, they were the first to arrive there. They won the war because they were so punctual. What has happened to their punctuality today? We are not drinking. We do not have hangovers. We don't sleep late. So why shouldn't we decide today that every morning I'll get up and do my meditation? And while meditating, I must concentrate on myself and not on others. And see for myself what is catching, where am I catching, which chakra I am catching, what have I to do. So on this day of Navratri, today as the first day, the Gauri's power must be enlightened within us. And they must express. And they are tremendous. I cannot describe them in one lecture. Think of the primordial Kundalini. She acts in the Mother Earth, she acts in the universe, she acts in the animals, she acts in the matter, she acts in the human beings, and now she acts in you. She is the one who decides the face and the figure that you are going to have. She is the one who decides what child you should have. She is the one who gives you the particular type of a child that you need. She is the one who has got you all these beautiful children. She is the one who has given you these sparkling faces and sparkling eyes. All this she has done for you. But what about the power that you have within yourself? How much have you manifested that? The primordial is working very hard, no doubt. But what about you, the individuals who have got their own Kundalini awakened? How far you have opened her out? And what is Kundalini is a simple thing, as you know, is the true desire. So true desire to perfect yourself, to grow yourself, if it is really true desire, nothing else is important. All other desires are secondary and tertiary. The most important desire is to grow. And for whose advantage? Is the advantage of yours. And in your advantage, only the advantage of the whole world rests. Sahajogis today represent the growth of this universe, the growth of the human race. Do you follow this point? That you are playing such an important role at such a crucial time when the world is about to collapse. சிறிது நேரம் தியானிப்போம்.
மாத்திச்சு என்று இருதயத்தின் ஒழுக்கம். தூய்மையான இருதயம், இருதயத்தின் ஒழுக்கத்தை பற்றிய ஒரே நமக்கு தந்தார். இன்று எமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். வைத்து இந்த ஸ்லோகம் என்றும் இந்த ஸ்லோகம் ஆதி சங்கராச்சாரியாரால் தரப்பட்டது. கரச்சரணகிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வா அபராதம் விகிதம் அவிகிதம் வா சர்வமே தத் சமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்பு. जय जय करुणा देहे श्री महादेव शंभु. जय जय करुणा देहे श्री महादेव शंभु. எனது கையால் காலால் உடலால் செய்த பிழைகளை தயை கூர்ந்து மன்னித்தருளுங்கள். எனது காதுகளால் கண்களால் எனது மனதால் மற்றும் எனது தவறுகளால் நான் இழைத்தவை இனி இழைக்க இருப்பவை அனைத்தையும் மன்னித்தருளுங்கள். உன்னத இறைவா ஷம்போ, கருணையின் கடலே, மீண்டும் மீண்டும் வெற்றி தங்களுக்கு. நமது இடது இருதயத்தில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். நமது இருதயம் முழுவதும் நன்றி உணர்வோடு குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை,
கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ய, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் மூலம் இணைந்த அன்பர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் அல்லது கேள்விகள் எதுவும் இருந்தால் நீங்கள் சட் மூலமாக நமக்கு அறிய தரலாம். ஜூமில் இருப்பவர்கள் அன்மியூட் பண்ணலாம். மற்றும் எமது சகஜ தொண்டர்களின் இலங்கை வருகை அனைவருக்கும் தெரியும். அனைத்து விவரங்களும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.